ஒரு நாட்டில் ஹர்ஷத் அலி அப்படின்ற ஒரு அறிஞர் இருந்தாராம். அவர்கிட்ட சில அறிஞர்கள், அதே ஊரில் வசிக்கக்கூடிய சில அறிஞர்கள் போயிட்டு, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். 10 பேருக்கும் நீங்கள் வித்தியாசமான பதில்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அவரும் கேட்டாராம். அறிவு பெருசா, செல்வம் பெருசா அப்படின்னு கேட்டாங்களாம். ஓகே, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கூப்பிட்டாராம். செல்வத்தை வந்து நம்ம காக்கணும், ஆனால் அறிவு நம்மளை காக்கும் அப்படின்னு சொன்னாராம். 2வது ஆள்கிட்ட செல்வத்தை வந்து திருட முடியும், ஆனால் அறிவை நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் திருட முடியாதுன்னு சொன்னாராம். 3வது நபர்கிட்ட செல்வம் வந்து கால ஓட்டத்தை கண்டு வந்து அழியும், ஆனால் அறிவு அப்படி அழியாது அப்படின்னு சொன்னாராம். 4வது ஆள்கிட்ட செல்வத்திற்கு எல்லை இருக்கு, ஆனா அறிவுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அடுத்தபடியா செல்வத்துல வந்து எப்படின்னா உள்ளத்துல உள்ள ஒளிய வந்து இருளாக்கிறோம். ஆனா அறிவு நம்மளுக்கு உள்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஒளியாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒளிமயமாக்கும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த ஆள்கிட்ட அறிவு வந்து நம்மளுக்கு பணிவையும் பொறுமையும் கற்றுத்தரும், ஆனா செல்வம் ஆணவத்தை மட்டும்தான் கற்றுத்தரும்னு சொன்னாராம். அடுத்தபடியா செல்வத்தை வந்து கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் அறிவு நம்ம மற்றவங்களுக்கு கற்பிக்க கற்பிக்க இன்னும் நம்மளுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாராம். அடுத்தபடியாக அறிவு வந்து தரிசிகளோட சொத்து, ஆனால் செல்வம் வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்கிறவங்களோட சொத்தாக இருக்கும்னு சொன்னாராம். இன்னொன்று சொன்னாராம், செல்வத்துக்கு வந்து செல்வந்தராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அறிவு உள்ளவங்களுக்கு நல்ல நண்பர்கள் தான் துணையாக இருப்பாங்கன்னு சொன்னாராம். அடுத்தபடியாக செல்வந்தன் வந்து கஞ்சத்தனமாக இருப்பான், எதையுமே கொடுக்க மாட்டான், மறுபடி கொடுத்தா குறைஞ்சி போயிடும் அப்படின்னு. ஆனால் அறிவுள்ளவன் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட உள்ள அறிவு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நினைப்பான்னு சொன்னாங்களாம். இப்படி தான் ஹர்ஷத் அலிங்கிறவர் செல்வத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி அறிவு தான் பெருசு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு.